இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமைச்சர் கிட்ட இருந்து சூர்யா உடலை காப்பாத்தி பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டேன். இனிமே அமைச்சரால சூர்யா உடலுக்கு எந்த ஆபத்தும் வராது. எலியோட உடலுக்குள்ள இருக்கிற சூர்யா கண்டிப்பா உங்களை பார்க்க இங்க வருவாரு. அவரு வந்ததும் அவரை கூட்டிட்டு போய் அவரோட உடலுக்கு உயிர் கொடுத்து பழைய சூர்யாவை மாத்திருவேன். வீட்டுக்கு போனாலும் நாகஜோதி அங்க இருக்கா. மாரியோட சமாதிக்கு போனாலும் நாகஜோதி மோப்பம் பிடிச்சு அங்க வந்துடுறா. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் துர்காவை அங்க பார்க்க முடியல. என்ன பண்றது? நான் எப்படி துர்காவை சந்திச்சு நான் தான் சூர்யான்னு அவகிட்ட சொல்றது? இப்போதைக்கு நம்ம ஆபீஸ் மட்டும்தான் நமக்கு சேஃபான இடம். இங்க நாகஜோதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் சூர்யா இன்னும் வரல? கிளி திரும்பவும் வருமா வராதான் தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது? சொல்லுமா. துர்கா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிம்மா, வந்துடுறேன். ஏய் துர்கா, ஏன் நல்லா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல ஹாசினி. என்னாச்சு துர்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் தான். சரி, அப்போ நான் சூட ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? காஃபி குடிச்சா கொஞ்சம் டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆவல்ல? சொல்லிக்கிட்டே இருக்காத, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. பெரியமா, உங்களுக்கு ஏதோ காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சேன். அவளுக்கு மட்டும் கொடு. சரி. துர்கா, நீ மேல போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். துர்கா, அம்மா, இவங்க என்ன ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க? அதான் தாலி பாக்கியத்துக்காக அந்த அம்மா செஞ்ச பரிகாரத்தை நீயும் பண்ணா மாப்பிளைக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற ஆபத்துல இருந்து அவர் கண்டிப்பா மீண்டு வந்துருவாருன்னு என் மனசுக்கு தோணுச்சு துர்கா. இவங்க ஏதாவது செஞ்சு மாப்பிள்ள சூர்யாவை பழையபடி கொண்டாந்துருவாங்க போல இருக்குதே. விடக்கூடாது. இத உடனே சிஸ்டர்ட்ட போய் சொல்லணும். இது நல்ல விஷயம் தான்மா. நான் இப்பவே போய் 5 ஏழை பொண்ணுங்களை பார்த்து நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லிடுறேன். கோயில்ல வச்சு நாம பரிகாரம் பண்ணிடலாம். சரிம்மா, மாப்பிள்ள நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வரணும். அம்மன் உன் பரிகாரத்தை ஏத்துக்கிட்டு உன் தாலி பாக்கியத்துக்கு அருள் புரியணும். நான் வரேம்மா.